என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்ப துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். என்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடனை ஏற்றிடுமே. கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடனை ஏற்றிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வேகமாய் கடந்து செல்கிற இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் திரும்பி பார்த்து நம்மை சீர்படுத்திக் கொள்கின்ற அருமையான காலகட்டத்தில் உலகத்தின் ஓட்டத்தோடு கூட இணைந்து உன்னதரை மறந்து விடாதபடி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்மை மீண்டும் ஒரு முறை அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மனம் திரும்புதலின் அனுபவத்திலே வளர்வதற்காக, சீடத்துவ வாழ்க்கையிலே உயர்வதற்காக அவரிடத்திலே ஆசையை வேண்டுவோம், வாஞ்சிப்போம். மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல நம்முடைய ஆத்துமா அவரோடு கொண்டிருக்கிற ஃபெல்லோஷிப்பில் வேண்டி காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்வார். அவரை போல நம்மை மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. பவுலடியாருடைய லெட்டர்ஸில் பார்க்கும் பொழுது ஐக்கியத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார். தன்னாலே உருவாக்கப்பட்ட அந்த திருச்சபையின் அங்கங்கள் தன்னோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர்களோடு ஃபெல்லோஷிப்பை அவர் மறக்காமல் வைத்து கொள்கிறார். அதனால தான் சொல்கிறார், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவை சாயலை காட்டுங்கள். அந்த ஃபெல்லோஷிப்பை குறித்து ரொம்ப அருமையாக தன்னுடைய லெட்டர்ஸில் சொன்ன அதே பவுலடியார் செப்பரேஷனை பற்றியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கணுமோ அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள் அசுத்தமானதை தொடாதபடி, அவிசுவாசிகளோடு இணைக்கப்படாதபடி ஒரு செப்பரேஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணணுங்கிறாரு. அது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த செப்பரேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா நம்முடைய பரிசுத்தம் கெட்டு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம ஒரு சில நேரங்களில் ஆண்டவரே அந்த செப்பரேஷனை உண்டாக்கி கொடுக்குறாரு. அதைத்தான் அவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆனபடியால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களேன்னு சொல்லிட்டு, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து, அப்படின்னா அவிசுவாசிகள், அந்நிய நுகம் என்று சொல்லுகிறார். அது 14வது வசனத்தில் சொல்கிறார். அவர்கள் என்பது அவிசுவாசிகள், ஆண்டவரை அறியாதவர்கள். அதை இன்னும் நல்லா சொல்லணும்னா சங்கீதம் 1 சொன்னது போல துன்மார்க்கருடைய ஆலோசனையும் பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம், இவையெல்லாம் அசுத்தமான காரியங்கள் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அங்கேருந்து என்ன பண்ணணும், நம்மை விலக்கி கொள்ளணும். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், இந்த செப்பரேஷனை பற்றி சொல்கிறாரு. இது அதிகமாக சொல்ல மாட்டார். ஃபெல்லோஷிப் பற்றி பேசுகிறவர் இந்த செப்பரேஷன் ரொம்ப முக்கியம். அவர்களை நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு பிதாவாயிருப்பேன்,
நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியருமாய் இருக்கிறீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம். இது என்னுடைய சுய ஞானத்தினால் நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை சொல்கிறாரு. அதனால் இந்த தபசு காலங்களிலே மனிதர்களோடு மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றிலும் நடுவிலிருந்து நம்ம வெளியே வந்துடணும், செப்பரேட் பண்ணிக்கணும். இந்த செப்பரேஷன் வந்து நாட் ஓன்லி ஃப்ரம் த நான்-பிலீவர்ஸ், ஆனால் நான்-பிலீவர்ஸோடு மட்டுமல்ல, அசுத்தமான எல்லாவற்றிலும் அதன் நடுவிலிருந்து இது என்னை வீழ்த்தி விடும். இது எல்லா நண்பர்களும் தவறான காரியம் செய்யும் பொழுது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அங்கே நடுவில் உட்கார்றதை காட்டிலும் அதை விட்டு விலகி வந்துடணுங்கிறாரு. சில நேரங்களில் நம்மளும் அதில் விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் செப்பரேட் பண்ணி கொள்ளுங்க, ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளுங்க, விசுவாசிகளோடு நல்ல ஒரு பரஸ்பர ஐக்கியத்தை வச்சுக்கோங்க. அசுத்தமானதை நாம் தொட்டு விடாதபடி அது உண்டாக்குவதற்கு காரணமானவர்களுடைய நடுவிலிருந்து, காரணமானவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நடுவிலிருந்து உங்களை செப்பரேட் பண்ணி கொள்ளுங்கள். இந்த காலத்திலே நம் பரிசுத்தத்தை அணிந்து கொள்வதை துவக்குவோம், இறுதி வரை விடாமல் பற்றி கொள்வோம். கர்த்தர் தாமே அவரோடு கொண்டு இருக்கிற ஐக்கியத்தில் பலப்படும் பொழுது நாம் தீமைக்கு அதோடு கூட உறவு இல்லாதபடி நம்மை பாதுகாத்து கொள்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன்.